அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் திருமூலர் யார் என்பதை, அவருடைய வரலாற்று காலம் என்ன என்பதை திருமந்திரம் கொண்டும், திருமந்திரம் அவர் இயற்றிய விதயம் கொண்டும் அவர் வாழ்ந்த காலத்தை ஆராய்வோம். திருமூலரின் சமாதி சிதம்பரத்தில் திருமூலட்டனா என்ற குகையில் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், பட்டினத்தார், தாயுமானவர், அருணகிரியார், வள்ளலார் இவர்கள் அனைவரும் திருமந்திரத்தை பயின்றவர்கள் என்பதற்கு அவர்கள் நூல்களில் உள்ள திருமந்திர கருத்தின் தாக்கங்களே சாட்சியாக உள்ளன. இதன் மூலம் திருமலர் இந்த நால்வர் காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் என புலனாகிறது. இவர் நாயன்மார்களில் ஒருவராக இருந்துள்ளார். இந்த திருமூலரை சுந்தரர் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியன் என்று கூறுகிறார். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக திருத்தொண்டர் புராணசாரம் வரிகளை கொண்டு இதை பார்ப்போம். கைலாயத்தொரு சித்தர் பொதியிற் சேர்வான் காவேரி சூழ் சாத்தனூர் கருதுமூலன் பயலா நோயிடும் வீய துயர நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடலில் பாய்ந்து போத ஹைலக பண்டை உடல் அருளான் மேவி ஆவாடு தண்டுரை ஆண்டுக்கொரு பாவாக குயிலாரம் அரசடியிலிருந்து கூறி சோதலாம் வடக்கையிலை குறுகினாலே என்ற இந்த பாடல் வரிகளின் மூலம் திருமூலர் கைலாய பரம்பரை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இவர் சித்தர்களில் முதன்மை சித்தரான சிவபெருமானிடம் ஆகமங்கள் கற்று நந்திய பெருமானிடம் ஆகமறைகளை, அதாவது வேதங்களையும் கற்கும்போது நாதன் என்று பட்டம் பெற்று சுந்தரநாதர் என இயற்பெயர் கொண்டார். இவர் கைலாயம் செல்வதற்கு முன் பொதிகை மலையிலுள்ள அகத்திய தமிழ் சங்கத்தில் உலக நூல்களை கற்று பின் கைலாய குருகுலம் சென்று அங்கு ஆகம மற்றும் வேத மறைகளை எம்பெருமான் சிவனிடம் கற்றுத் தேர்ந்தார் என்று சிவத்திரு நா தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய திருமந்திர கட்டுரை மலேசியாவில் நடைபெற்ற அனைத்துலக திருமந்திர மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஊன் உடம்பு ஆழம் என்ற புத்தகத்தில் குறிப்புகளாக உள்ளன. மேலும் திருமூலரின் திருமந்திர வரிகளில் அவருடன் இந்த குருகுலத்தில் பயின்றவர்கள் நந்திகள் நால்வர் என்கிறார். இவர்களை சனத்குமாரன் என்று பிறர் சொல்வதுண்டு. ஆனால் என்னை பொறுத்தவர்கள் இவர்கள் நந்தி, முனி, புலி, கஞ்சா, காடன் ஆவார்கள். இவர்களுடன் சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கரன் என்று கூறுகிறார். இந்த 7 பேருடன் தானும் சேர்ந்து, அதாவது திருமூலரும் சேர்ந்து 8 பேராக ஒன்றாக பயின்றோம் என்று கூறியிருக்கிறார். இது அவருடைய சொந்த வரிகளில் திருமந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சேக்கிழார் தமது சண்டேஸ்வர நாயனார் புராணப் பாடலில் கீழ் வருவாறு சண்டேஸ்வர நாயனின் பண்புகளாக கூறுகிறார். அவை: செம்மை வெண்ணிற்றொண்டொரு மையனார் 2 பிறப்பின் செருப்பினார் மும்மை தளவும் பீய நெறியார் 4 வேதம் முறை பயின்றாம் தம்மை 5 புலனும் பின் செல்லும் தகையோர் அறுத்தொழிலின் மெய்மை ஒழுக்கம் 7 போற்றும் மறையார் விளங்குவது என்று கூறியுள்ளார். இந்த பண்புகளை கொண்டுள்ள இந்த பாடல் வரிகளை பார்க்கும்போது 2 பிறப்பின் சிறப்பினார் என்றால் அவர் ஓனாக பிறந்து ஒன்று கூடு விட்டு கூடு பாயும் தன்மைகளை இங்கு விளக்கியுள்ளார். அப்புறம் 4 வேதங்களை முறையாக பயின்றவர் என்று குறிப்பிடுகிறார். அவர் புலன்களை அடக்கி புலன்கள் அவர் பின்னால் சென்றன என்று சொல்ல, அதன் மூலம் மனத்தை வென்றவராகிறார், மனத்தை கடந்தவராகிறார். அதனால் துரிநிலைக்கு மேற்பட்ட இயங்கும் தன்மையில் இருந்திருக்கிறார் என்று இந்த பாடல் மூலம் புலனாகிறது. இந்த துரிநிலையில் கடந்தால் கூடு விட்டு கூடு பாயலாம். அது என்ன, அந்த சயின்ஸ்லாம் பார்க்கலாம். இதன் மூலம் இந்த குணங்களை எல்லாம் பொருந்தியவர் திருமூலர்தான் என்பது அறிய முடிகிறது. திருமூலர்தான் நாயன்மார்களில் சண்டேசூர நாயனார் என்று சேக்கிழார் கூறுகிறார். இதையே சுந்தரரின்
திருத்தொண்ட புராண சாரத்தில் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கு மடியன் என்று கூறுகிறார். எனவே சண்டேஸ்வர நாயனர் திருமூலர் என்பதை நாம் தெளிவாக உணர முடிகிறது. இவர்தான் திருக்கைலாயத்தில் சுந்தரானந்தர் என்ற முனிவராக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருமூலத்தான் அவருடைய இயற்பெயர் சுந்தரானந்தர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த சண்டேஸ்வர நாயர், திருமூலர், சுந்தரானந்தர் என்ற இந்த பெயர்களை கொண்டவர்கள் இந்த திருமூலரே ஆவார். இந்த திருமூலர் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் என்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக நமது சதுரகிரி தல புராணத்தில் இந்த திருமூலரின் வரலாற்றை காலை கூறுவதை கொண்டு பார்ப்போம். இத்தலப்புராணம் திருமூலருடன் கொண்டுள்ள தொடர்பை கொண்டு ஆராய்வும். இந்த பாண்டிய நாட்டை சுவேதன் என்ற மன்னன் அரசாண்டு வந்தான். அவனது 2 மனைவியில் முதல் மனைவி சுந்தரவல்லிக்கு வீரசேனன் என்ற புதல்வனும், இரண்டாவது மனைவியான சந்திரவதனிக்கு தர்மார்த்தன், சூரசேனன், வஜ்ரஸ்கதன் என்ற புதல்வர்கள் இருந்தனர். இந்த சுவேதன் என்ற மன்னன் முதுமை அடைந்து விட்டதால் அவர் தனது முதல் மனைவியான சுந்தரவல்லியின் மகனான வீரசேனனுக்கு பட்டம் சூட்டி அரசனாக்கினார். இந்த வீரசேனனும் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தார். ஒரு நாள் அவர் நகர் உலா சோதனைக்கு சென்று திரும்பி வந்தவுடன் உடல்நலக்குறைவால் இறந்து விட்டார். இவ்வாறு இறந்த கணவன் நிலையைக் கண்டு அவரது மனைவி குணாவதி மற்றும் பாண்டிய நாட்டு மக்களும் சோகத்தில் ஆழ்ந்து கதறினர். அப்போது ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருந்த திருமூலரின் காதலில் இந்த புலம்பல் கேட்க அவர் உடனே கீழே இறங்கினார். இந்த சூழலை பார்த்துட்டு பிறகு சுந்தரானந்தர் என்று ஏற்பெயரை கொண்ட இவர் இந்த காட்சியைக் கண்டு பிறகு அவர் தான் தவம் செய்யும் சதுரகிரி கோயிலுக்கு சென்றார். அங்கு தனது அந்தரங்க சீடரான குருராஜன் என்பவனை அழைத்து, தான் வீரசேனன் உடலுக்குள் சில காலம் மானிட மன்னராக வாழ விரும்புகிறோம். அங்கே எல்லாரும் சோகத்தில் இருக்கிறார்கள். அதை போக்க இது உதவியாக இருக்கும் என கூறி, நான் திரும்பி வரும் வரையில் கல்ப சாதனையால் வைரம் பாய்ந்து விளங்கும் என் உடலை காப்பாற்றி வைத்தேன் என்று கூறி தன் உடலை துறந்து வீரசேனன் மன்னன் உடலுக்கு கூடு விட்டு கூடு பாய்கிறார். அதுவரை அசையாமல் இருந்த வீரசேனன் மன்னன் இந்த சுந்தரானந்தர் அவருடைய உடலை அடைந்தவுடன் அப்போது இந்த வீரசேனன் மன்னன் அசைந்து எழுந்து உட்காருகிறார். அதை கண்டு அவருடைய மனைவி குணாவதி மற்றும் அரசில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்தனர். இவ்வாறு மீண்டும் வீரசேன மன்னர் வந்து நன்கு ஆட்சி புரிந்து வர அவரின் நடவடிக்கையில் குணாவதிக்கு சந்தேகம் வர ஓர் இரவு 2 பேரும் தனியாக இருந்த நேரத்தில் குணாவதி, நீங்கள் யார் என்று அவருடன் கேட்க, அப்பொழுது சுந்தரானந்தரின் சூட்சும உடலை தாங்கிய நான் தான் இந்த வீரசேனன் மன்னன் உடலில் தற்போது உள்ளேன். நான் உன்னுடைய வீரசேனன் மன்னன் உண்மையான மன்னன் கிடையாது என்று கூறுகிறார். இவ்வாறு கூறிய பிறகு தனது உடல், என்னுடைய உண்மையான உடல் சதுரிய மலையில் ஒரு கோயிலில் வைத்துள்ளேன் என குணாவதி கூற, இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட குணாவதி தக்க சமயம் பார்த்து இந்த சுந்தரானந்தர் உடலை எரித்து விடுகிறாள். இதை அறிந்த வீரசேனன் உடலில் தாங்கியுள்ள இந்த சுந்தரானந்தர் ஒரு நாள் நள்ளிரவு யாருக்கும் தெரியாமல் அரண்மனை விட்டு வெளியேறினார். பின்னர் சதுரை நோக்கி சென்றார். அப்போது நதியில் இறங்கி நீராடி கரையேறினார். அந்த தருணத்தில் ஒரு பிராமணர் அங்கு இறந்து கிடப்பதை கண்டு அந்த வீரசேனன் மன்னன் உடலை விட்டு அந்த பிராமண உடலில் நுழைந்து சதுரை மலையில் ஒரு கோயில் நீண்ட நாள் தவம் செய்ய மறுபடியும் தேகத்தை காயக்கல்ப தேகமும் ஆக்கி கொண்டார். பின்பு இந்த உடலை தாங்கி செல்கையில் சாத்தனூர் என்னும் இடம் அருகே மூலன் என்கிற மாடுகள் மேய்க்கும் ஒருவன் இறந்து கிடக்க, அதனை பார்த்தனுடைய பசுக்கள் மிகவும் வேதனைப்படுவதை பார்த்து மனமிறங்கி தனது தற்போதைய உடலை துறந்து அந்த ஒரு பத்திரமான இடத்துல உடலை வைத்து அந்த உடலை விட்டு இந்த மூலன் உடலுக்கு கூடு விட்டு கூடு பாய்ந்து வாழ ஆரம்பித்தார். பின்பு மூலன் உடலை தாங்கி திருவடந்திரி திருக்கோயிலுக்கு சென்று யோகத்தில் வீட்டிலிருந்து உலகெல்லாம் நலன் பயக்கும் திருமந்திரத்தை இயற்றினார். அடுத்த காணொலியில் திருமந்திர அமைப்பை கொண்டு அவர் வாழ்ந்த காலம் என்ன என்பதை ஆராய்வோம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.